நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வேலை புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் தொடர்ந்து ஊழியர்கள் மீது விரோத நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவது குறித்து தமிழக முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளநிலை மற்றும் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பெயர் மாற்றம் விதி திருத்தம் செய்து அரசாணை வெளியிட வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு மேலாக உதவி அலுவலர்கள் காலியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் பதவி உயர்வு வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும். அரசு சிறப்பு திட்டங்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் சங்க தலைவர் சிவக்குமார் தலைமையில் வேலை புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உதகை, குன்னூர், கூடலூர், பந்தலூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே வருவாய்த்துறை அலுவலர்கள் சுமார் 250க்கும் மேற்பட்டோர் வேலை புறக்கணிப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டத்திற்கு ஈடுபட்டு வருகின்றனர். மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரள் முறையீடு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்தும் கோரிக்கைகள் மீது எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாததால் இன்றைய தினத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களும் காத்திருப்பு போராட்டம், பணி புறப்பணி மற்றும் காத்திருப்பு போராட்டம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. முக்கியமான கோரிக்கைகளாக மாவட்ட வருவாய் அலுவலர் பதவி உயர்வு, துணை ஆட்சியர் பதவி உயர்வு, அலுவலக உதவியாளர்கள் பணியிடம் நிரப்புதல், அப்புறம் டிசாஸ்டர் செக்ஷனில் இருந்த அசிஸ்டன்ட் போஸ்ட் டிஸ்பேண்ட் ஆயிடுச்சு, அந்த போஸ்ட்டு கேட்குறோம். இந்த மாதிரி முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து அந்த போராட்டம் நடைபெறும்.